காவேரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. விஜய ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, வெண்ணிலா ஞாபகம் வந்து சொல்லாம விட்டுறாங்க. காவேரி ஹக் பண்ணி கிஸ் பண்ணதும் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மொமெண்ட்ட நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இந்த மொமெண்ட்ட நான் என்னைக்குமே நெனச்சு செரிஷ் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு விஜய். வீட்டுக்கு போனதும் கூட, "நீ ஏதோ என்கிட்டக்க ஐன்னு சொல்ல வந்த. தொண்ட வரைக்கும் வந்துருச்சுலம்மா சொல்லுமா" அப்படின்னு கெஞ்சுறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஹேப்பி பர்த்டே" அப்படின்னு விஷ் பண்றாங்க காவேரி. "அதான் ஏற்கனவே விஷ் பண்ணிட்டியே. ஏதோ சொல்ல வந்தல்ல அத மட்டும் சொல்லிரு" அப்படின்னு சொல்றாரு விஜய். "நான் இன்னைக்கு ஃபுல்லா உங்கள விஷ் பண்ணிட்டே தான் இருப்பேன். எத்தன தடவ விஷ் பண்றேன்லாம் நீங்க கவுண்ட் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. "நீங்க தூங்குங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நான் தூங்குனதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு வந்து என்ட்ட ஐ வார்த்தையெல்லாம் சொன்னா என்னால கேட்க முடியாம மிஸ் பண்ணிருவேன்ல. இப்பயே சொல்லிர்றேன்" அப்படின்னு சொல்றாரு விஜய். "எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்குறேன்" அப்படின்னு தூங்கிடுறாங்க காவேரி. மறுநாள் காலையில இப்போ பசுபதிட்ட ராகினி, "பேசாம இந்த வெண்ணிலா விஷயத்த நான் விஜய்ட்ட சொல்லிரலான்னு இருக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இந்த காவேரி சும்மா கெஞ்சுற மாதிரி நடிக்கிறான்தான்ப்பா தோணுது. அவ ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ராகினி. அதனால வெண்ணிலா பத்தின விஷயத்த நம்மளே சொல்லிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. பசுபதி சொல்றாரு, "விஜய்க்கு வெண்ணிலா பத்தின விஷயம் தெரிய வந்துச்சுன்னா, வெண்ணிலாவ கூட்டிட்டு போய் எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு போயிருவான்" அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் காவேரி அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்க மக வாழ்க்கைய காப்பாத்தணும்னு ஏதாவது ஒரு பெருசா பிளான் பண்ணிருவா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, விஜயோட தாத்தா, பாட்டியும் காவேரிக்கு தான் பெருசா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ நெனச்சது நடக்காம போயிருமா அப்படின்னு சொல்றாரு. அதனால விஜய்க்கு காவேரி மூலியமா தான் இந்த விஷயம் தெரிய வரணும் அப்படின்னு சொல்றாரு பசுபதி. பொண்டாட்டிக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வச்சே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு நெனப்பான் விஜய் அப்படின்னு சொல்றாரு. "இவ்ளோ தூரம் வந்ததுக்கு நம்ம போய் வெண்ணிலாவ பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க ராகினி. வெண்ணிலாவோட ரூம்ல போய் பார்த்தா அங்க வெண்ணிலா இல்ல. அங்க இருக்க லேடிட்ட "இங்க இருந்த பொண்ணு எங்க போச்சு?" அப்படின்னு விசாரிக்கிறாங்க ராகினி. "வேற ரூம்ல எங்கேயும் இருக்கிறாங்களா?" அப்படின்னு கேக்குறாங்க ராகினி. "இல்லம்மா, இந்த பொண்ணு நிவேதாவ யாரோ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க. "கண்டிப்பா அந்த காவேரியா தான்ப்பா இருக்கும். அவ ஏதாவது பிளான் பண்ணுவா, நான் சொல்லிட்டு இருந்தேன்லப்பா" அப்படின்னு புலம்புறாங்க ராகினி. இதுக்கிடையில கங்கா இப்போ காவேரிக்கு கால் பண்ணி "எங்கடி இருக்கிற?" அப்படின்னு விசாரிக்கிறாங்க. "வேலை விஷயமா வெளியில வந்திருக்கிறேன்க்கா" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. "அம்மா உனக்காகவும் உன் வீட்டுக்காரருக்காகவும் வேண்டியிருக்காங்க போல. உங்க 2 பேரையும் பொன்னியம்மன் கோயிலுக்கு வர சொன்னாங்க" அப்படின்னு சொல்றாங்க கங்கா. "அவர் வீட்ல தான்க்கா இருக்கிறாரு" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. "உன் புருஷனை விட்டுட்டு நீ எங்கடி தனியா போயிருக்கிற?" அப்படின்னு கேக்குறாங்க கங்கா. "அவருக்கு ஏதாவது பர்த்டே கிஃப்ட் வாங்குறதுக்காக போயிருக்கிறியா?" அப்படின்னு கேக்குறாங்க. "அப்படியும் வச்சுக்கலாம்க்கா" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. "இந்த சினிமால வர மாதிரி ஏதாவது லூசுத்தனமா யோசிச்சு பண்ணிராத காவேரி" அப்படின்னு சொல்றாங்க கங்கா. "நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல?" அப்படின்னு கேக்குறாங்க. "நான் வீட்டு பக்கத்துல வந்துட்டேன்க்கா" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. காவேரியோட கார் வந்து நின்னதும் இப்போ கங்கா சந்தோஷமா காவேரியை பாக்குறாங்க. ஆனா காவேரி தனியா வரல, கூடவே வெண்ணிலாவையும் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. "யாருடி இந்த பொண்ணு?" அப்படின்னு கேக்குறாங்க கங்கா. "வெண்ணிலாவா இது?" அப்படின்னு கெஸ் பண்ணிடுறாங்க. "இப்ப என்னடி பண்ண போறோம்? உன் வீட்டுக்காரர் முன்னாடி இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் நிப்பாட்ட போறியா?" அப்படின்னு கோவப்படுறாங்க கங்கா. "உன் தலையில நீயே மண்ணை வாரி போட போறியா?" அப்படின்னு கேக்குறாங்க. "விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு வெண்ணிலாவை ஹார்ஷா பிடிச்சு இழுக்கிறாங்க கங்கா. "என்னக்கா பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைக்கா?" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. "உன் புருஷன் கண்ணில் இவங்க படுறதுக்கு முன்னாடி உங்களை நான் கூட்டிட்டு போகணும் இந்த இடத்த விட்டு" அப்படின்னு சொல்றாங்க கங்கா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல காவேரி வெண்ணிலாவை விஜய் கண்ணு முன்னாடி போய் நிப்பாட்ட போறாங்க. அதை பார்த்த விஜய் ஸ்டன் ஆகி பார்க்க போறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.